Hello guys, welcome to NC Academy for TNPC. In this video we are discussing about advice from a tree. சரிங்களா? last two videosமே வந்து நம்ம tree relate பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம். Previous videoல டைரக்டா வந்து tree கட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு poem பார்த்தோம். அதே மாதிரி இதுலயும் வந்து tree கொடுக்கிற அட்வைஸ், அதாவது ஒரு மேன்ஹுட்க்கு வந்து tree கொடுக்கிற அட்வைஸ் தான் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? Advice from a tree. என்னென்னலாம் வந்து ட்ரீ நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறதோ அதெல்லாம் வந்து அட்வைஸா சொல்லிருக்கு. சரிங்களா? அப்படி நம்ம ஆத்தர் எழுதியிருக்காரு. சரிங்களா? இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட்னா வந்து 9th ஸ்டாண்டர்ட் ரீட் அண்ட் என்ஜாய்ல இருக்கு. பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா வந்து 81. சரிங்களா? ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி போம். Dear friend, stand tall and proud. Seek your root deeply into the earth. Reflect the light of a greater source. இங்க பாருங்க, dear friend நம்ம எப்படி சொல்றாங்க, அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்ஸை வந்து ட்ரீஸ் எப்படி சொல்லுது, dear friend. ஓகே, dear friend ஒரு நண்பனா பாவச்சு நம்ம கிட்ட சொல்லுது. ஓகேங்களா? dear friend, stand tall and proud. இங்க stand tallனா வந்து உயரமா நில்லு அப்படின்றது மீனிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ப்ரௌடா இருக்க வேண்டியது, உனக்கு ப்ரௌடா இருக்கணும், உன்னை குறிச்சே நீ ப்ரௌடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ட்ரீஸ் நம்ம கிட்ட சொல்லுது. சரிங்களா? seek your root deeply into the earth. நீ என்னென்னலாம் வந்து தெரிஞ்சுக்கிறியோ, இல்லைன்னா வந்து நீ என்னென்னலாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியோ அதெல்லாம் வந்து நல்லா டெப்தா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க, seek your root. அதாவது மரத்தோட வேர்கள் எங்க இருக்கும், எர்த்துக்குள்ள இருக்கும். அது எர்த்துல வந்து ரூட் ஆழமா போனாதான் வந்து மேலையும் நல்லா பெருசா வளரும். ஆமாவா? அந்த ட்ரீ அதுதான் சொல்லியிருக்காங்க. நீ வந்து டீப்பா படிச்சாதான் நீ வந்து உயரமா போக முடியும் அப்படின்றதுக்கான மீனிங். சரிங்களா? seek your root deeply into the earth. Reflect the light of the greater source. இங்க greater sourceன்றது வந்து டைரக்டா என்ன சொல்றதுன்னா, இங்க வந்து சன்ன சொல்றாங்க. சரிங்களா? சன்ன சொல்றாங்க. சன்னு கிட்ட இருந்து வந்து நம்மளுக்கு வந்து லைட்டை அப்சார்ப் பண்ணி அந்த ட்ரீஸ் என்ன பண்ணுது, அழகா வந்து ஒரு தோற்றம் அளிக்குதியா, அதே மாதிரிதான் வந்து நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரீஸ்ல என்ன சொல்றதுன்னா, அந்த நம்மளோட இன்ஸ்பயரான பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ண காரியத்தெல்லாம் வந்து நல்ல காரியத்துல வந்து நாம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அந்த நல்ல காரியம் தான் லைட்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். குட் திங்ஸ், அப்புறம் விஸ்டம், எதா இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திங்க் லாங் டேர்ம், அதாவது திங்க் லாங் டேர்ம்ன்றது வந்து டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்முக்கு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, சின்ன ஒரு ஹாப்பினஸ்க்காகவே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, பெரிய ஹாப்பினஸ் போங்க, பெரிய ஒரு காரியம் இருக்கு அதை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. திங்க் லாங் டேர்ம், சின்ன ஒரு ஹாப்பினஸ் மட்டுமே டார்கெட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாங் டேர்ம்க்கு நீங்க டார்கெட் வச்சாதான் வந்து உங்ககிட்ட பேஷன்ஸ் வளரும். அப்புறம் வந்து எந்த காரியமும் வந்து ரொம்ப திங்க் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா அது லாங் டேர்ம் ப்ராசஸ், அப்ப நிறைய நம்மளுக்கு திங்கிங்ஸ் வரும். ஆமாவா? அந்த திங்க் பண்ணி லாங் டேர்முக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் உங்களுக்கு பேஷன்ஸ் கிடைக்கும், திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். அதுதான் வந்து நிறைய விஷயம் வந்து உங்களை வந்து மோல்ட் அப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இன்டைரக்டான மீனிங் இதுதான். அதாவது இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, go out on your limb. உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ரிஸ்க் எடுத்தாதான் வந்து அடிப்பட்டாச்சும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அத go out on your limb. Remember your place among all living beings. ஓகே, இந்த லைன் பாருங்களேன். all living beings வந்து எல்லா உயிர் வாழ்ற மிருகங்களையும் ஹியூமன் அப்படின்றது வந்து ரொம்ப சுப்பீரியரான ஒரு கேரக்டர். ஆமாவா? அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்க எல்லா அனிமல்ஸையும் வந்து பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. ரிமெம்பர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. Embrace with joy the changing seasons. இங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். ஆமாவா? லைஃப் வந்து ஒரே மாதிரி எல்லாம் இருந்துட்டு போகாது, நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ்ல அக்செப்ட் பண்ணி சந்தோஷமா இருக்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. for each yield its own abundance. என்னன்னா வந்து each yieldsனா வந்து உங்களோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் வரும். ஆமாவா? இப்போ வந்து நீங்க படிக்கிறீங்க, அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க வந்து ஜாப் போவீங்க. ஆமாவா? அதுதான் சொல்றாங்க. இங்க வந்து each yields its own abundance, அதுக்கான ஒரு விளைவு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க பாருங்க, the energy and birth of spring. ஸ்ப்ரிங்னா வந்து துளிர்க்கிற காலம் இல்லையா, அந்த காலத்துல வந்து
நம்மளுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. பர்த் எனர்ஜி, அது வந்து புதுசா ஒரு விஷயம், நியூவா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுங்க, நியூவா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்ப்ரிங்ஸ் வந்து அதுக்கு ரிசம்பல் பண்றாங்க. நியூவா ஸ்டார்ட் பண்ணுங்க, நியூ பிகினிங் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், the growth and contentment of summer. இங்கன்னா வந்து உங்களோட growthக்கும் உங்களோட contentmentக்கும் வந்து summer ரிசம்பிள் பண்றாங்க. ஏன்னா உங்களோட ஒரு எஃபோர்ட்டுக்கு வந்து நீங்க கொடுத்த எஃபோர்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு growth கிடைக்குது. சரிங்களா? அதெல்லாம் நீங்க ரிசம்பிள் பண்றாங்க. சரிங்களா? அது எப்படின்னா வந்து சக்சஸ், உங்க சக்சஸ் சொல்றாங்க. சரிங்களா? உங்க growthக்கும் உங்களோட growth வந்து உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சம்மர் எதுக்கு ரிசம்பிள் பண்றாங்க? growth வந்து உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? wisdom to let go of leaves in the fall. அதாவது wisdom, இங்க பாருங்க, wisdom எதுக்கு உதவுனா to let go of leaves in fall. fall டைம்ல falls எதுக்கு ரிசம்பிள் பண்றாங்கன்னா go of leaves. நிறைய பேர் உங்க லைஃப் விட்டு போலாம், அதெல்லாம் வந்து உங்க wisdom வச்சு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நீங்க வந்து அவங்கள வந்து let them go, நீங்க இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம், போகணும்னு நினைச்சா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. the rest and quite renewable of winter. இங்க winter சொல்றாங்க பாத்தீங்களா? இங்க ஸ்ப்ரிங் சீசன், சம்மர் வந்துச்சு, ஃபால் வந்துச்சு, வின்டர் வந்துச்சு. இந்த வின்டர் எதுக்கு சொல்றாங்கன்னா ரெஸ்ட், ஒரு ரினவபிள், ஒரு நியூவா ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வின்டர் எதுக்கு, வின்டர் வந்து எந்த டைம் வந்து சொல்றாங்கன்னா அந்த ரெஸ்ட்டுக்கு. சரிங்களா? அந்த ரெஸ்ட் டைம்ல வந்து நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணி அடுத்த ஒரு நியூவா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? feel the wind and the sun. அதாவது விண்டையும் சன்னையும் ஃபீல் பண்ணுங்க, அதாவது காற்றையும் சன்னையும் ரசிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த இமேஜினரி அதெல்லாம் இங்க வந்து காற்று அடிக்கிறப்ப சில்லுன்னு காத்தடிக்குது, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ சன் இருக்கு, ரொம்ப ரொம்ப மழை வர டைம்ல வந்து சன் லைட்டா வந்து எட்டி பார்த்துச்சுன்னா அது நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த நேச்சரை ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டிலைட் இன் தேர் பிரசன்ஸ், அதாவது அதோட பிரசன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சன் அண்ட் வின்டர், அந்த நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, look up the moon that shine down upon you and the mystery of the stars at night. அந்த மூன் அண்ட் ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப அழகான வந்து காட்சி அடிக்குது இல்ல, அந்த மூன் எப்படி ஷைனா இருக்கு, ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு. மூன் கூட நம்மளுக்கு நியர்பை இருக்கு, அதாவது எர்த்துக்கு நியர்பை இருக்கு. பட் ஸ்டார் வந்து ரொம்ப எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ்ல இருக்குல்ல, அதான் சொல்றாங்க. அதாவது மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸ்ல வந்து இந்த ஸ்டார் இருக்கு, நைட்ல வந்து அது அழகா இருக்கு, அதை பார்த்து ரசிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. seek nourishment from the good things in our life. good things in life, உங்க லைஃப்ல நடக்கிற good things எல்லாம் வந்து பார்த்து கொஞ்சமாச்சு ரசிங்க. ஓகே, இது நல்லா நடந்திருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதிக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள் பிளஷர், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து ஹாப்பியா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன ஒரு சந்தோஷமா இருந்தாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணி ஹாப்பியா ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லாம பரவாயில்ல இதே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மோட்டிவ்க்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எர்த், be content with your nature beauty. இங்க பாத்தீங்கன்னா எர்த், ஃப்ரெஷ் ஏர், லைட். எர்த், ஃப்ரெஷ் ஏர், லைட்னா வந்து எர்த் வந்து நமக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது, இது வந்து ஒரு நிலைத்தன்மையை கொடுக்குது, ஆமாவா? ஃப்ரெஷ் ஏர் வந்து நம்ம ப்ரீத் பண்றது தேவை, லைட் வந்து நம்மளுக்கு growthக்கு தேவை, ஆமாவா? இந்த மாதிரி வந்து இந்த நெசசரியான திங்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நேச்சரே வந்து கிஃப்டா கொடுத்துருச்சு, ஆமாவா? அந்த கிஃப்டை வந்து நாம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிஃப்டை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, be content with your nature beauty. அதாவது உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணி நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. நான் இப்படி இருக்கனே, நான் இப்படி இருக்கனே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காம வந்து நானா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நீங்க உங்களே அக்செப்ட் பண்ணி நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. மத்தவங்க கிட்ட இல்லாத தரம் என்கிட்ட இருக்குப்பா அப்படின்ற மாதிரி உங்களே நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்றாங்க. அதான் நேச்சுரல் பியூட்டி. ஓகே, drink plenty of water. அதாவது உங்களே நீங்க வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, உங்களே நீங்க வந்து பாத்துக்கோங்க, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? let your limbs sway and dance in the breeze. என்ன வந்து let your limbs swayனா வந்து என்ஜாய் பண்ணுங்க, அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணி சேலஞ்சஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க. ட்ரீஸும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கு,
பெரிய பிளிஸ் வந்து அது பயப்படாம ஸ்ட்ராங்கா நின்று அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுது அந்த மாதிரி நீங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து வளைஞ்சு கொடுங்க. பி ஃபிளெக்சிபிள். ரொம்ப காத்தடிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிப்பா நின்றா என்ன பண்ண உடஞ்சிரும் ட்ரீ. அதுக்கேற்ற மாதிரி லைட்டா வளைஞ்சு கொடுத்தா அது வந்து அந்த காத்துக்கு வந்து அது வந்து ஸ்டெபிளா நின்றுக்கும். அதான் சொல்றாங்க. ரிமெம்பர் யுவர் ரூட். நீங்க வந்து எவ்வளோ உச்சிக்கு போனாலும் ரிமெம்பர் யுவர் ரூட். ஓகேங்களா? நீங்க வந்து நீங்க வந்து நீங்க எங்கிருந்து வந்தீங்க அப்படின்றது வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ஜாய் த வியூ. நீங்க வந்து எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த வியூவை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல டிராவலிங் பொசிஷன்ல இருக்கேன்னா அந்த வியூ என்ஜாய் பண்ணுங்க. இல்ல இப்பதான் ஸ்டெப் ஆன் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த வியூ என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணி உங்க லைஃப் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீ வந்து நமக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே கைஸ். Ellen Shammer is an author and international keynote speaker known from the Advice from Nature series, including Advice from a Tree. His company, Your True Nature, has planted over ஓகே. இந்த போம் யார் எழுதுனா வந்து எலன் ஷமீர். சரிங்களா? இவர் வந்து ஒரு ஆத்தர் அண்ட் இவர் வந்து ஒரு ஸ்பீக்கரும் கூட. ஓகே, இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர். இந்த அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா வந்து அட்வைஸ் ஃப்ரம் நேச்சர் அந்த சீரீஸ்ல இருந்து இதை எடுத்திருக்காங்க. இவர் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. யுவர் ட்ரூ நேச்சர் சொல்ற ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்து இவ்வளோ ட்ரீஸை வந்து பிளான் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த போம் முடிஞ்சிச்சு. இந்த போம்ல வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ஈஸி தான். நீங்க பாத்தீங்கன்னா புரியும். ஃபுல்லா மெட்டாஃபரும் பர்சனிஃபிகேஷன் தான் இருக்கும். இங்க மட்டும்தான் வந்து இமேஜினரி வரும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான போம். ஒரு டைம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ கைஸ்.